இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்பின் வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வழிபாட்டை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வழிபடுவோம் வாரே, இறைபதம் தொழுதிடுவோம் வாரே, வாரே வழிபடுவோம் வாரே. துங்கவன் இயேசுவின் நாமத்தையே தூதர்களின் பரிவாரத்துடன் தூயா தூயா தூயவள தூயா தூயா தூயவள துத்தியம் செய்து போற்றிடுவோம். துங்கவன் இயேசு நல்லவரே, துதிகளுக்கென்றும் பாத்திரரே, வழிபடுவோம் வாரே. வழிபாட்டின் நாயகரே, உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த காணொலி காட்சியின் மூலமாக வழிபாட்டிலே எங்களை இணைத்துக் கொண்ட மேலான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிற ராஜா. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதன் கீழ்ப்படிந்த நிலையிலே வழிபடும் மலையிலே ஆராதிக்க முடியாத ஒரு சூழலிலே நாங்கள் இந்த காணொலி காட்சியின் மூலமாக நம்முடைய இறை வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தபடியினாலே நன்றி சொல்கிற ராஜா. ஆண்டவருடைய வாழ்க்கை ஒருபோதும் வெறுமையாய் திரும்ப வருவதில்லை. அது என்ன நோக்கத்திற்காக விதைக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடியதாக இருப்பதற்காக நன்றி பாராட்டுகிற ராஜா. இந்த வழிபாட்டிலே பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற வசனங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க, பயனுள்ளதாக இருக்க தூய ஆவியர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். நம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 43 வரை உள்ள பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 43 வரை உள்ள பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 42ஆம் வசனம், இயேசு அந்த பார்வையற்றவரை பார்த்து, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கிராம சபையிலே ஆயனாக பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ அந்த கிராம சபையிலே இருந்த ஒரு குடும்பம் ஏழ்மையாக இருந்த ஒரு குடும்பம். ஆனால் அந்த ஏழ்மையாக இருந்த குடும்பத்திலே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள். ஆக அந்த பிறந்த நாளை நினைவு கூறுகிற அந்த மகள் நல்லா புத்தாடை அணிந்து காலை முதல் மாலை வரைக்கும் சந்தோஷமாக இருந்தார். நான் மாலை பொழுதான இல்லத்திற்கு போனேன். அந்த இல்லத்துக்கு போன பொழுது அந்த இல்லத்திலே இந்த பிறந்த நாள் வழிபாட்டை முடித்துவிட்டு இன்னொரு இல்லத்துக்கு சென்றேன். அவள் இன்னொரு இடத்துக்கு சென்ற பொழுது அவள் கேட்ட கேள்வி இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன விசேஷம் என்று சொல்லி கேட்டார். அப்படி கேட்ட பொழுது அந்த பிள்ளைக்கு பிறந்த நாள் என்று சொன்னேன். ஓ அப்படியா, அதுதான் அந்த அம்மா அப்படி அந்த பிள்ளை அப்படி அலங்காரமாக இருந்தாலும் சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சிலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி நோக்கம் என்ன? ஏழை ஏழையாகத்தான் இருக்க வேண்டும், வசதி படைத்தல் வசதியாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு போகிலே தான் அந்த பிள்ளையினுடைய புத்தாடையை கூட அவர்கள் பாராட்ட முடியாத, அவளை வாழ்த்த முடியாத ஒரு சூழலுக்குள்ளாக கடந்து போனதை நான் பார்த்தேன். அதே போல் இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது பார்வையற்ற மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் இடைப்படுகிறார். அப்படி இடைப்படுகின்ற பொழுது அந்த பார்வையற்ற மனிதனுக்கு வந்த சவால்கள், அதை எல்லாவற்றையும் தாண்டி தான் பார்வை பெற வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு கூட அவர் கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சிந்தனையிலே நாம் இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது பார்வையற்ற ஒரு மனிதன் அவருடைய நோக்கம் என்ன? தன்னுடைய வாழ்வின் ஆதாரத்தை, தன்னுடைய வாழ்வின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர் என்ன செய்கிறார்? ரோட்டின் ஓரத்திலே இருந்து பிச்சை கேட்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார். அப்படி தன்னுடைய வாழ்வின் வயிற்றை கழுவுவதற்காக அவர் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார். அப்படி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே அங்கே மக்களுடைய சத்தத்தை கேட்கிறார். மக்களுடைய சத்தத்தை கேட்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் கேட்டு இது என்ன சத்தம் என்று சொல்லி ஏன் விதமாக சத்தம் போட்டுக்கொள்ள சொல்லி விசாரிக்கிறார். அப்படி விசாரிக்கின்ற பொழுது
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இந்த வழியிலே போகிறார் என்று சொல்லி அறிவித்தார்கள். முதலாவதாக இந்த பார்வையற்றவர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது சத்தத்தை கேட்டார். அந்த சத்தத்தை கேட்ட பொழுது அது என்ன சத்தம் என்று சொல்லி விசாரித்தார். அங்கே விசாரிக்கின்ற நிலையை அந்த பார்வையற்ற மனிதன் செய்தார். கேட்டார், கேட்டதற்கு அடுத்தபடியாக விசாரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் நம்மை விசாரிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளை ஒவ்வொரு நாளும் அவர் அன்பு செய்கின்ற ஆண்டவராக, உறவை அங்கே கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு நேரமும் கடந்து வருகின்ற ஆண்டவர். அப்படி பாவத்திற்குள்ளாக ஆதி பெற்றோர் விழுந்து போன சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் கடந்து வருகிறார். அங்கே இருவர் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே ஆதாமை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி விசாரிக்கக்கூடிய ஆண்டவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ஆகாருடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது ஆகார் சாராளை அலட்சியம் பண்ணுகிற சூழ்நிலையிலே அங்க ஆபிரகாம் என்ன செய்கிறார், அவர்களை வெளியே அனுப்பக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படி அனுப்புகின்ற பொழுது ஆகாரை பார்த்து ஆண்டவர் விசாரி, எங்கே போகிறாய் என்று விசாரிக்கக்கூடிய ஆண்டவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் ஆகார் ஆண்டவரை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டார் என்று சொல்லி ஆதியாகமத்தில் படிக்கிறோம். இவ்விதமாக விசாரிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பேதுரு அடிகளாரும் தன்னுடைய கடிதத்திலே சொல்லுகின்ற பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அழகாக தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் விசாரிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டு விசாரித்து அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த பார்வையற்றவருடைய இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கேட்ட சத்தத்தை கேட்டார், சத்தத்தை கேட்டு விசாரித்தார். விசாரித்த பொழுதுதான் நசரேயன வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் கடந்து போகிறார் என்று சொல்லி அறிவித்தார்கள். அப்படி அறிவித்தார் என்று சொல்லி அந்த வார்த்தையை அறிவித்தார் என்று சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே அவர் என்ன செய்கிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன கூப்பிடுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்கள் ஒருவர் கேட்டிருக்க வேண்டும், கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஆகவேதான் தன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், அங்கே ஆண்டவரை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்ட பிறகுதான் அங்கே முன்னடக்கின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள், அவர் அமைதலாக இருக்கும்படி அவரை அதட்டுகிறார் என்று சொல்லி நாம் 38ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதட்டுதல் அங்கே பார்க்கிறோம். பார்வையற்றவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ பிச்சை கேட்பதான் வேலை, ஆண்டவர் இயேசுவை அழைக்கக்கூடாது என்கிற ஒரு தவறான போக்கிலே பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதட்டுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாய் நாம் கடந்து போகின்ற பொழுது அநேக அதட்டல்கள், அநேக மிரட்டல்கள் கடந்து வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மிஷனரி இயக்கங்களை பார்க்க, மிஷனரிமாருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது, இந்த இடத்துல ஆண்டவருக்கு போது சொல்லக்கூடாது என்று சொல்லி என்ன செய்ய மிரட்டுகிறார்கள். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஊட்டி பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்காக புதிய ஏற்பாடு திருமறைப்புதல் கடந்து போன ஒரு இளம் தம்பதியர், அங்கே இளம் தம்பதி என்ன செய்கிறார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையிலே அங்கே புதிய ஏற்பாடு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவள் கொடுத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து பிற மதத்தை சார்ந்த வாலிப பிள்ளைகள் கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து அவரை மிரட்டுகிறார்கள். மிரட்டுவது மாத்திரமல்ல, அவர்களை அடிக்கின்ற சூழ்நிலை கடந்து போகிறார்கள். அந்த இளம் வயது மனைவி அழ ஆரம்பிக்கிறார். அந்த ஊழியக்கார சகோதரனும் அழ ஆரம்பிக்கிறார். கடைசியிலே பார்க்கிற பொழுது திருநீரை கொண்டு வந்து அப்படி நெற்றியிலே வைத்து என்ன செய்கிறார்கள், அவர் இங்கே விட்டு ஓடி போய் இந்த பக்கம் வரக்கூடாது என்று சொல்லி மிரட்டுகிறார்கள். கண்ணீரோடு கூட திரும்பி வந்தாலும் சொல்லிப்பார்கள். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த சொல்லியும் அந்த இடத்துல இருக்கிற மண் என்ன செய்யும், சாட்சி சொல்ல வேண்டும் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவள் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன பொழுது இருந்து அங்கே இருந்த மண் என்ன செய்யும், இவர்கள் ஆண்டவருடைய செய்தியை சொன்னார்கள் என்று சொல்லி சாட்சி சொல்ல மிரட்டுகிற ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய அநேக செய்தித்தாளை பார்க்கிறோம். குறிப்பாக ஆப்கானிஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளை அநேக சவால்கள் கடந்து வருவதை பார்க்கிறோம். ஒரு சில ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு சில நாடுகளிலே அங்கே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையா இருக்கும் சீர்திருத்த திருச்சபை சண்டை வருவதை நாம் பார்க்கிறோம். மரியாதை முன்னிலைப்படுத்துகின்றவர்கள், இயேசுவை முன்னிலைப்படுத்துபவர்கள், அங்கே இருவருக்கும் அங்கே போராட்டம் வருவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு சில நாடுகளிலே ஒரு தொடர்கடையாக நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட அதட்டல்கள், இப்படிப்பட்ட மிரட்டல்கள், இதை எல்லாவற்றையும் தாண்டி செயல்படும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்ய நம்ம என்ன அழைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவர் பெரியவர் என்கிற அந்த உன்னதமான வசத்தின்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவ்விதம் அதட்டலின் மத்தியிலே, இவ்விதம் மிரட்டலின் மத்தியில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இந்த பார்வையற்றவருக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? அதட்டுகிறார்கள். சத்தம் போடாது என்று சொல்லி அதட்டுகிறார்கள். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய காரியம் என்ன? அந்த அதட்டல் வந்த பொழுது, மிரட்டல் வந்த பொழுது அந்த பார்வையற்றவர் அமைதியாக இருந்து விடவில்லை. வேதம் சொல்கிறது, மிகவும் அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டார். மிகவும் மிரட்டல் வந்த பொழுதுதான், அங்கே அதட்டல் வந்த பிறகுதான் அங்கே பார்வையற்ற என்ன செய்தார்? மிகவும் அதிகமாக அங்கே என்ன செய்த ஆண்டவர் கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறார்? ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் நிற்கிறார். நிற்கின்ற பொழுது அடுத்த காரியம் என்ன? அந்த பார்வையற்றவரை தமிழத்தில் கொண்டு வரும்படியாக தன்னை பின்பற்றி வந்த மக்களை பார்த்து சொன்னார். அங்கே பார்க்கின்ற பொழுது அவரை தமிழத்தில் கொண்டு வரும்படியாக சொன்னார் என்று சொல்லிப்பார். இதைத்தான் நாம் எஸ்தர் சரித்திரத்தில் படிக்கிறோம். ஆமான் யூதர்களுக்கு விரோதமாக எழுப்பினார். அங்கே பார்க்க அகஸ்வர ராஜாவை கொள்வதற்காக அவருடைய பிரதானிகள் முற்பட்ட பொழுது மொர்தெகாய் என்ன செய்கிறார்? அங்கே எஸ்தர் மூலமாக அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியம். அங்கே அப்படிப்பட்ட நிலையிலே பார்த்து ஆமான் என்ன செய்கிறார்? அந்த யூதருடைய வளர்ச்சியை காணக்கூடாதபடி என்ன செய்கிறார்? பொறாமைப்படுகிறார். மொர்தெகாய் மாத்திரம் அழிப்பது கூடாது, ஒட்டுமொத்த பின்னணியத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கங்கணம் கட்டுகிறார். ஆனால் நடந்த காரியம் என்ன? மொர்தெகாய் செய்த தூக்கு மரத்திலே ஆமானும் குடும்பத்தின் பிள்ளைகளும் போடப்பட்டார்கள். அங்கே பார்க்கின்ற பொழுது இந்த பார்வையற்றவரை அதற்கு மக்களை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை அழைத்து வரும்படியாக சொல்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி வந்த பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அந்த பார்வையற்றவரை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சத்தமிட்டு கூப்பிட்டாயே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை உனக்கு என்ன தேவை என்று சொல்லி ஆண்டவர் அறிந்தவராக என்ன செய்கிறார்? அவருடைய உள்ளான வாஞ்சையை ஆண்டவர் அறிந்தவராக என்ன செய்கிறார்? அங்கே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த பார்வையற்றவர், ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும், மற்றவரை சார்ந்து வாழ்கின்ற நான் சுயாதீனமாக என் சொந்த காலில் நிற்க வேண்டும், நான் என் சொந்த காலியை உழைக்க வேண்டும், என் சொந்த காலில் நின்று செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் உள்ளத்தின் வாஞ்சியை அறிந்து என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு பார்வையை கொடுப்பதை பார்க்கிறோம். முந்தின வாழ்வு பிறரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு. முந்தின வாழ்வு அவர் இறக்கப்பட்டு போட்டால்தான் அங்கே பார்க்கிறோம் தன்னுடைய வாழ்வுடைய தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய சூழல். ஆனால் இப்பொழுது பார்வை பெற்ற பிறகு அங்கே தன்னுடைய தேவையை சுயமாக அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பக்தி நிமிதமாய் பாடுகிறார். இவரே பெருமான், மற்ற பேரளவே புமான், இவரே பெருமான், குருடர்களுக்கு உதவும் விழியாம், பாவ கரும இருளை நீக்கும் ஒளியாம், தெய்வம் இருக்கும் தளம் செல்வாசல் வழியா, இவரே பெருமான். அங்கே பார்க்கின்ற பொழுது பக்தி விதமாய் பாடுகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராய் இருக்கிறார்? அவர் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பக்தன் பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய மனிதனுடைய நோக்கம் வேறு, ஆண்டவருடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்வு அவருடைய கீழ்த்தரமான வாழ்வாக இருந்தாலும் உயர்தரமான வாழ்வுக்காக ஆண்டவர் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆனால் மனிதனுடைய நோக்கம் என்ன? வறுமையில் இருக்கக்கூடிய வறுமையிலே தான் இருக்க வேண்டும், வசதி மேலே போய்கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனித சிந்தை ஆண்டவர் மாற்றி என்ன செய்கிறார்? வாழ்விழந்து போன மக்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக என்ன செய்தார்? கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்விலே அதட்டல்கள் வந்தது, மிரட்டல்கள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் அங்கே மக்களுடைய சத்தத்தை கேட்டார், விசாரித்தார், தன்னுடைய பணியை செய்தார். அவர் என்ன செய்தார்? தன்னுடைய பணி சத்தமாய் கூப்பிட்டார், அதிகமாய் சத்தமாய் கூப்பிட்டார். குறிப்பிட்ட பொழுது அங்கே நம்மை காண்கின்ற தேவன்
நிற்கிறார், நின்று பதில் கொடுக்கிறார், ஒரு சுபிட்சமல்ல வாழ்வை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில இந்த தொற்று வியாதி காலத்தில் இருக்கிற நாம் ஒருவேளை அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த புதிய வாரத்திலே ஆண்டவருடைய கரம் நம்மை பிடித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெட்மான் சங்கீதமாய் பாடுவார், உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே. எங்களை காலமெல்லாம் காத்து கொண்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தை ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமேன். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தொற்று வியாதி காலத்தில் கடந்த 15ஆம் தேதி இன்று வழிபாடு மலையில் நடத்தப்படாத சூழல். இப்படிப்பட்ட நிலையிலே வருகின்ற 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வழிபாடு நடைபெறும். ஆகவே இறைமக்கள் அனைவரும் காலை 6:30 மணிக்கு நீங்கள் வழிபாட்டில் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 6:30 மணி முதல் 7:30 1 மணி நேரம் மாத்திரம் வழிபாடு நடைபெறும். ஆகவே இந்த காணொலியை காண்கின்ற இறைமக்களாய் நீங்கள் இதை பார்க்காதவர்களுக்கும் நீங்கள் சொல்லி வழிபடும் வழிபாட்டில் பங்கெடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூர்ப்பவர்கள் 22ஆம் தேதி இன்று வயலட் ரோஸ்மேரி சாமுவேல் ஜெபராஜ், 23ஆம் தேதி ராஜன் பாபு, ஜான் சந்திரசேகரன், பிரின்ஸ் சார்லஸ், 24ஆம் தேதி தமிழரசி செல்வராஜ், வசந்த் இமானுவேல், பிலிப் சாண்டோ, கனிதா சென், 25ஆம் தேதி ஜான் ஜேக்கப், ஆபரணம் புருஷோத்தமன், 26ஆம் தேதி ஞானமணி, சலோமி, கவின்குமார், 27ஆம் தேதி பிரேமலதா, ஜாய்ஸ் ஞானசெல்வம், எஸ்ரா தன்ராஜ், ஜெசிந்தா, கிரேஸ் செல்லம்மாள், ஷீபா ஏஞ்சலின், ரவி, 28ஆம் தேதி ரவி எபினேசர், ஜெயட்டா ஸ்டெஃபி எபினேசர். இவர்கள் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை தங்களுடைய நினைவு கூறுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாள் நினைவு கூறி இவர்களுக்கு 1000 மற்றும் 1000 சார்பாக திருமண்டல உறுப்பினர்கள் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மக்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். இந்த வாரத்தில் திருமண நாளை நினைவு கூறுபவர்கள், திருமண நாளை கொண்டாடுபவர்கள் 23ஆம் தேதி திருமதி ஜான்சி ராணி ஞானசேகர், 24ஆம் தேதி திருமதி கிரேஸ் ரீட்டா, திரு சாமுவேல் கெனடி, 25ஆம் தேதி திருமதி உஷா ராஜஸ்ரீ, திரு லாஸ்ரஸ் யாவேஸ், 26ஆம் தேதி திருமதி டெய்சி மதியழகன், திரு மதியழகன். அதே 26ஆம் தேதி ஜாய் விமலா ராணி, திரு சாமி ஆகியோர். 27ஆம் தேதி பாண்டிக்கனி தமிழரசன், மேரி எலிசபெத் பியூலா, திரு அகஸ்டஸ் டேனியல் ராய். 28ஆம் தேதி தங்கமணி ஜோசப், திரு ஜோசப் ஜெயமணி. அதே 28ஆம் தேதி வேதமணி ரவி எபினேசர் ஆகியோர் திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள்.
திருமணநாள் நினைவுக்குரியவர்களுக்கு 1000 மற்றும் 1000 உறுப்பினர்கள் சார்பாக, திருமண்டல உறுப்பினர்கள் சார்பாக திருமணநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஆண்டவர் அருமையான தம்பதிகளை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் நினைவு கூறும் பிள்ளைகளுக்காகவும் திருமணநாள் நினைவு கூறும் தம்பதியர்களுக்காகவும் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே நாளை பிறந்த நாள் நினைவு கூறுகிற அருமையான பிள்ளைகளுக்காக நீ தந்திருக்கிற சுகம் பலன் ஜீவனுக்காக நன்றி பாராட்டுகிறோம். எங்களுடைய வாழ்நாள் ஒரு நாளை ஈவாய் கூட்டி கொடுத்த சுவாமி ஆண்டவரை மீண்டுமாக இந்த உலகத்திலே வாழும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த தொற்று வியாதியின் காலத்திலே என்னை ஏந்தி சுமந்து தாங்கி வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறவன் நன்றி பாராட்டுகிறேன். சுவாமி திருமண நினைவு கூறுகிறேன். அருமையான தம்பதிகளுக்கு நன்றி பாராட்டுகிறோம். குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தனித்தனியாக குடும்பமாக கற்று ஆசீர்வதிக்க அவருடைய பணிகளோடு கூட உடைய கிருபையின் கரம் கொடுத்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் சீயோனில் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நன்மையான கலை கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருந்து விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கொண்டிருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறார். சுவாமி ஆசீர்வதியும் நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது சொன்ன ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருமண அறிக்கை நம்முடைய சபையை சார்ந்த திரு சாமுவேல் கென்னடி, திருமதி கிரேஸ் ரீட்டா அவர்களின் மகள் திருநெறி செல்வன் ராஜா பெர்னாண்டோ என்பவருக்கும், சென்னை திருமணத்தில் இருக்கும் CS இமானுவேல் திருச்சபை பத்மநாபபுரம் போதக சார்ந்த திரு பாரத் ஈஸ்வரன், திருமதி ஹெலன் சிந்தியா ஆனந்த் என்பவரின் மகள் திருநெறி செல்வி பி டயாலி அபிஷில்லா அருவியா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை தூய திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடைகளில் யாருக்காவது தெரியுமானால் அதை எழுத்து மூலம் சபையின் ஆயருக்கு தெரிவிக்க அறிவிக்கப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். இல்லற வாழ் மனுக்களுக்கு தீவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற அன்பின் தெய்வமே, அருமையான சாமுவேல் கென்னடி ஐயா, அருமையான கிரேஸ் ரீட்டாமாவுடைய மகன் அருமையான ராஜா பெர்னாண்டோவுக்காக, அதே போல பாரதீஸ்வரன், திருமதி ஹெலன் சிந்தி ஆனந்தி, அருமையான அடியாருடைய செல்ல மகள் அருணியாவுக்காக நன்றி சொல்றோம். நம்முடைய பிள்ளைகள் இருவரையும் இல்லற வாழ்வினை சித்தம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறபடி நன்றி பாராட்டுங்கள் சுவாமி. அருமையான பிள்ளை இந்த நாட்களிலே அந்த திருமண ஆயத்திற்கு ஆயத்தப்படும் நேரத்திலே கிருபை கணக்கு இருக்கும்படியாக அருமையான பிள்ளைகள் அழைப்பு கொடுக்க பல இடங்கள் கடந்து வருகின்ற பொழுதும் நம்முடைய கிருபை கணக்கு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம நன்றியோடு கூட இந்த காலை பொழுதிலே துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், வாழ்த்தும்படியாய், வணங்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. நீ நல்லவராக வல்லவராக இருப்பதற்காக, எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருப்பதற்காக, ஒரு தகப்பனை போல, தாயை போல, நண்பரை போல எங்கள் அன்பு செய்கின்ற ஆண்டவராக இருப்பதற்காக, அரவணைப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. திருச்சபை எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஒன்றிணைந்தவர்களாக இந்த காணொலி காட்சியின் மூலமாக வடிவதற்கேற்ற ஒரு சூழலை கொடுத்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் ராஜா. குறிப்பாக சூழ்நிலையில் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாக அரசாங்கத்தின் கண்களிலே நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தயை கிடைக்கும்படியாக நாங்கள் இணைந்து மீண்டுமாக ஆலயத்திலே திருச்சபையிலே நாங்கள் ஒன்றிணைந்து ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளான அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொற்று வியாதிகள் குறையவும், சுபிச்சமல்ல வாழ்வு குறையவும், ஆண்டவர் சுபிச்சமல்ல வாழ்வு ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்யும்படியாக, ஒருவேளை சுபிச்சமல்ல குறைவுக்குள்ளாய் கொண்டு வருகிற இந்த தொற்று வியாதியிலிருந்து சுவாமி நீர் எங்களை முழுவதுமாய் பாதுகாத்து கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருமறை வார்த்தை சொல்லுகின்றபடியாக ராஜா, ஆண்டவர் சுகத்தை விரும்பக்கூடிய ஆண்டவர் நீ எங்களை பொறுப்படுத்த வழிநடத்தும்படியாக எங்கள் ஜெபிக்கிற சுவாமி. குறிப்பாக இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ராஜா, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தனித்தனியாக குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்க அதற்கேற்ற வழிவாசலை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபை மக்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு தொழிலும், வியாபாரத்திலும், அரசாங்க உத்தியோகத்திலும், தனியார் உத்தியோகத்திலும் செய்கின்ற சுய தொழில், சுய வியாபாரம் எல்லாவற்றிலும்
ஆசீர்வாதத்தின் கரக்கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தொற்று வியாதியின் காலத்திலே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த வாழ்வாதார தேவையை சந்திக்கப்பட முழுமையான சம்பளங்கள் எல்லாம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த திருச்சபையுடைய தேவைகளுக்காய் பாதத்தில் வரும் சுவாமி, குறிப்பாக திருச்சபையில் இருக்கிற வழிபடு ஆண்டவரே, அந்த ஆண்டவருடைய அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆயுடைய பராமரிப்புக்காக ஆண்டவர் குறிப்பாக எல்லாவற்றும் கிருபையின் கரக்கூடி இருக்கும்படியாக ஜெபிக்கிற இறை மக்களாய் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்க நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வருகின்ற புதன்கிழமை காலை வழிபாட்டிலே 6:30 மணிக்கு நடைபெற்ற அந்த வழிபாட்டிலே இறைமக்களாய் நாங்கள் பங்கெடுக்கவும் ஆண்டவரை வாழ்த்தி வணங்கவும் நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். என் திருச்சபையில் கூடிய ஆண்டவரை 1000 வட்ட உறுப்பினர்களுக்காக, திருச்சபை உறுப்பினர்களுக்காக, ஆலய திருச்சபை பணியாளர்களுக்காக ஒவ்வொருவருக்காக பாதத்தில் வர சுவாமி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் அம்மால் அழைக்கப்பட்ட ஊழியர்களின் நிலையிலே பயத்தோடும் பக்தியோடும் கூட சுவாமி எங்களுடைய பணிகளை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை அழைத்த ஆண்டவர் நீர் என்கிற நிலையே சுவாமி பயத்தோடும் பக்தியோடும் சுவாமி திருச்சபை பணிகளிலே இணைத்துக் கொள்ளும்படியான இந்த கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ராஜா. ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு வேலை 1000 வட்ட உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, திருமண உறுப்பினர்களாலும் சரி, திருச்சபை பணியாளர்களும் சரி, 1000 இருந்தாலும் சரி ராஜா, நாங்கள் ரொம்ப அழைக்கப்பட்டவர்களிலே கர்த்தாவே பயத்தோடும் பக்தியோடும் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அழைத்த ஆண்டவர் உண்மையான நிலையை நாம் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருமணத்திற்காக, எங்களுடைய பேராயிருக்காய் பேராயர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆபீஸ் பேருக்காய் பாதத்தில் வரோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு அட்மிஷன் மெம்பர்ஸ்க்காக ஜெபம் பண்றோம். திருமணத்தில் அநேக குழப்பங்களை நாம் பார்க்க அதெல்லாம் நிவர்த்தியாகி சுவாமி ஆண்டவர் நல்ல ஒரு திருமண்டலமாக கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீரே எல்லாவற்றையும் களைந்து போட்டு சுவாமி ஆண்டவரே நல்ல அந்த பதர்கள் எல்லாம் எடுத்துவிட்டு நல்ல விதைகளை கொடுக்கும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆளுகின்ற ஒன்றிய அரசுக்காக, மாநில அரசுக்காக ஜெபம் பண்ண சுவாமி. என்னுடைய ஜனாதிபதிக்காக, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரிக்காக, மத்திய மந்திரிகளுக்காக ஜெபம் பண்றோம். மாநில கவர்னருக்காக ஜெபிக்கிறோம். மாநில முதலமைச்சருக்காக ஜெபம் பண்றோம். மாநில அமைச்சர்களுக்காக ஜெபம் பண்றோம். எம்பிக்கள், எம்எல்ஏக்களுக்காக, ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ற சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பணி என்று சொல்லி உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய ஆடவே தாங்கள் சொத்துக்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இல்லாதபடி மக்களுக்காக தங்களை தியாகம் செய்யக்கூடிய மக்களாக கடந்து செல்லும்படி கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்ய ராஜா. அவனுடைய திருப்பணியை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகள் இயேசு நாமத்தை அறிவி கடந்து போகிறார்களோ ஒவ்வொருவரோடு கூட கிருபையின் கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிற வசன விதையை விதைக்கின்ற பொழுது அது 1, 30, 60, 100 ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், குறிப்பாக ஆண்டவரே உலக நாடு ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜெபம் பண்ற சுவாமி. ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு பிரச்சனை சுவாமி. அந்த பிரச்சனையில கர்த்தர் அறிவி ராஜா. குறிப்பாக இந்த நாட்டில் ஆப்கானிஸ்தான் விசேஷமாக ஜெபம் பண்றோம். அங்கே கிறிஸ்தவ பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற மற்ற மக்கள் தலிபான் மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மக்கள் எல்லாரையும் கர்த்தர் நோக்கி பார்த்து சுவாமி அவர் வாழ்க்கை வாழ்வதற்கான அதுக்கேற்ற அனைத்து வசதிகளை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ண சுவாமி. குறிப்பாக ஐநா சபை அதை முழுவதுமாய் பொறுப்படுத்தி அந்த அமைதி நிலைநாட்ட அதற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுக்கும்படியாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அமைதியை விரும்பக்கூடிய ஆண்டவர் நீர் ராஜா. அமைதியின் தேவன் நீர் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் நீர் ஆண்டவரே. அங்கே ஆப்கானிஸ்தானத்திலே கர்த்தாவே குறிப்பாக தலிபானுடைய அந்த மத அந்த சிந்தனைகள் மாறவும் மனிதனையும் பெருகவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொலியின் மூலமாக நல்வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், அதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஜெபத்திலே பங்கு பெற்றக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் பொறுப்பித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் நினைவு கூறுகிற பிள்ளைகள், திருமண நாள் நினைவு தம்பதிகள் ஒவ்வொருவரையும் கருத்திலே கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பித்து வழிநடத்தும்படியாக ஜெபம் சுவாமி. குறிப்பாக ஆன்லைன் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்கிற பிள்ளைகள், கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர் ஒவ்வொருக்காய் பாதத்தில் வரும். கடின பாடங்கள் உண்டு சுவாமி. ஆனால் நிலையெல்லாம் கடந்து போய் ஆடவரே பள்ளியிலும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கடன் பாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவதான் பற்பல தேவைகளுக்காக நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
கர்த்தரான அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்வை கொடுக்கும்படியாக, ஒரு சுபிட்சமுள்ள வாழ்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீரே பொறுப்படுத்துங்க தாவே. உடைய கிருபையின் கரம் எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ தந்த மழைக்காக நன்றி பாராட்டுகிறோம். இன்னும் போதுமான மழையை கொடுக்கும்படியாக, வறண்டு போன இடங்கள் செழிப்படையவும், வறண்டு போன பள்ளங்கள் எல்லாம் உடைய மழையினால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அதே சமயத்தில் மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதத்தில் வர சுவாமி, அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் உடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அரசாங்கமானதை குறிப்பாக அடைய மழை பெய்யும் காலத்தில் தாழ்வெடுத்து தங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிரந்தரமான வீட்டை கொடுக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிற சுவாமி, என் திருமணத்துடன் நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிற ராஜா. கல்வி நிறுவனங்களிலே பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, முதல்வர்களுக்காக, பேராசிரியர்களுக்காக, தலைமை ஆசிரியர்களுக்காக, தாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொருவரை கர்த்தர் பொறுப்படுத்த வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற இறை மக்களாய் நாங்கள் மிஷனரிகள் என்ன தரிசனத்தோடு கூட கல்வி பணியை கொண்டு வந்தார்களோ, எந்த தரிசனத்தோடு மருத்துவ பணிகளை கொண்டு வந்தார்களோ, எந்த தரிசனத்தோடு சமுதாய பணிகளை கொண்டு வந்தார்களோ, அதை நாங்களும் சுவாமி உள்வாங்கினவர்களாக பயத்தோடு பக்தியோடு கூட ஆண்டவர் அந்த சிந்தனையோடு கூட கடந்து செல்லக்கூடிய அந்த உள்வாங்கி நாங்களும் செயல்படக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவர் நீர் அந்த பார்வையற்ற அந்த மனிதனுடைய வாழ்வை இடைப்பட்டு சுவாமி அவருடைய வாழ்வை அதை புதியதொரு வாழ்வாய் மாற்றிப்படுத்தி பட்டு போனவருடைய வாழ்வை ஆண்டவரே நல்ல மகிழ்ச்சியுள்ள வாழ்வாக மாற்றி கொடுத்தீர் ராஜா. ஒரு மதுரமான வாழ்வாய் மாற்றி கொடுத்தீரே சுவாமி. அதே போல் என்னுடைய வாழ்வும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வாழ்வாய் அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இதில் வந்த பிள்ளைகள் யாரும் விரும்பியாய் திரும்பி போனது கிடையாது. ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் கடந்து போயிருக்கிறாங்க ராஜா. அவ்விதமாக உடைய பிள்ளைகள் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. உடைய கிருபையின் கரம் புதிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபம் பண்றோம். குறிப்பாக சுகவீனமாயிருக்க திருச்சபை மக்களுக்காக, விளைவினத்தோடு கூட திருச்சபை மக்களுக்காக உடைய பாதத்தில் வர சுவாமி. உடைய கிருபையின் கரம் விளைவினத்தோடு கூடிய பிள்ளைகளுக்கு, சுகவீனத்தோடு கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படியாக நான் பரிகாரியா கர்த்தர் சொன்ன ஆண்டவர் உடைய பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் துதி கனமிகுதியாக மிக்க செலுத்துகிறோம். மேற்பர் பாதம் பணிந்து தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமனின் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்தை பூமியில் செய்யப்படுவதாக. அன்னுலாதங்கள் தாரும் எங்கள் விரோதமாய் குற்றச்செல்லாம் மன்னிக்கிறது போல பாவற்றம் மன்னியும். எங்கள் சோதனை பிரவேசித்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வலைமாக்கி வென்றிருக்கும் முடிவுகளை. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் என்ற சமாதானம் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொலியின் மூலமாக கண்டு ஆண்டவரை வார்த்தையை கற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாய் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர்களை வழிநடத்துவாராக. ஆமென்.